நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. முடிவில்லை. 2500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்றாக கூடி சென்னையிலே அவர்கள் இந்த இயக்கத்திற்கு துரோகம் இழைத்த காரணத்தினால் அந்த சென்னையில் கூட்டப்பட்ட அந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை. இன்னும் கூட சரத்குமார் அன்புமணி இவங்க எல்லாமே வந்து கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர்கள தலைவர் இல்லை என்னங்க வம்பா இருக்குது. ராமதாஸ்லாம் எங்கள் அணியில் இல்லையே. அன்புமணியில் அப்படி சொல்லவே இல்லை. தவறான கருத்து சொல்லுங்க. அவர் சரத்குமார் ஏங்க அவரே தலைவர் கட்சிக்கு தலைவர் சொன்னீங்களா, கேள்வி கேட்டீங்களா, பரவாயில்ல. கட்சியில் 1008 பேர் இருக்கிறாங்க. அந்த கட்சி வளர்வதற்காக கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் ஆர்வமாக செயல்பட வேண்டுவதற்காக அந்த கருத்தை சொல்லுவாங்க. ஒவ்வொரு கட்சியிலையும் சொல்லுவது தானே. அப்போ தானே தொண்டை உற்சாகமாக பாடுபடுவாங்க. எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன், அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். சார் இன்னும் தொடங்கலை சார். யார் சொல்லியிருக்கிறாங்க? அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்தி இறுதி செய்யப்பட்ட பிறகு உங்களுடைய தொலைக்காட்சி நூல்களையும் பத்திரிகைகளும் அழைத்து நிச்சயமாக அதற்கு பேட்டி கொடுக்கும். வேறு எந்த கட்சிகள் வரதுக்கான வாய்ப்புகள்? நிறைய கட்சி இருக்குது. அதெல்லாம் இப்படி ஓப்பனாக பேச முடியுமா? எது பேசணுமோ அதை தான் பேச முடியும். தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு தொடர்ந்து இப்போ கூட மகளிர் மாநாட்டில் பேசிட்டு இருக்காரு. ஆனால் நேற்று கூட வந்து சென்னையில் வந்து ஒரு குடும்பத்தையே வந்து வெட்டி இன்றைக்கும் நடந்திருக்குது. இப்போ நான் வரும்போது ட்வீட் போட்டு தான் வந்திருக்கிறேன். தினம் நடக்குதுங்க. ஒரு நாள் 2 நாள் நடக்கல. தினந்தோறும் தமிழகத்தில் பாலியல் சீட்டல் நடந்து கொண்டே தான் இருக்குது. இந்த ஆட்சியில் கண்டுகொள்ளவே இல்லை. அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கல. எனக்கு ஸ்டாலின் பேசுகிறாரு, உங்கள் பத்திரிகை உடனே தானே வருது. அந்த செய்தி வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம். இன்றைக்கும் நடந்திருக்குதாக செய்தி வந்திருக்குது. செய்தி அடிப்படையில் நான் ட்விட்டரில் நான் போட்டிருக்கிறேன். கூட்டணி பலமாயிடுச்சுன்னு உங்க தரப்புல சொல்லப்பட்டாலுமே கூட இது வந்து ஒரு அழுத்தத்தினால சேர்ந்த கூட்டணி அப்படின்னு எதிர்க்கட்சியினர் விமர்சனம் பண்றாங்க. அப்படித்தான் ஏங்க கூட்டணி வரலைமாங்க. அப்போ 4 மாதத்துக்கு முந்தைய உங்கள் டிவி பத்திரிகையில் என்ன சொன்னீங்க? எடப்பாடி பழனிசாமி கடையை விரிச்சு வச்சுருக்காரு, யாரும் வரலைங்க. கூட்டணியெல்லாம் வந்தவர்கள் என்ன சொல்கிறீங்க? ஆகா இது அழுத்த கொடுத்து வந்துட்டு சொல்கிறீங்க. இதெல்லாம் வேண்டுமென்று திட்டமிட்டு எதிர்க்கட்சிகள் அவதூறு பிரச்சாரத்தை பரப்பிட்டாங்க. ஒன்றும் நடக்காது. தெளிவாக நாங்கள் பேட்டியே கொடுத்துட்டோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கே வந்து முதல் கூட்டம் தேர்தல் நடைபெற்ற அந்த மதுராந்தகம் கூட்டத்தில் வந்து அழகாக பேசினார். அந்த கூட்டம் முடிந்த பிறகு நாங்கள்லாம் எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் ஒன்றாக இணைந்து அற்புதமான பேட்டி கொடுத்தோம். உங்கள் தொலைக்காட்சியெல்லாம் வந்திருக்குது. சார் அதெல்லாம் எதை பேசணுமோ அதை தான் பேச முடியும். எல்லாவற்றையும் பேச முடியாது. நம்ம ஒவ்வொரு கட்சியும் எல்லா கட்சியும் முடிவெற்ற பிறகு தான் தொகுதி பங்கெடுக்க முடியும். இன்னும் சில கட்சியோடு நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த கட்சிகள்லாம் ஒருங்கிணைத்த பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி எந்தெந்த தொகுதி யாராக இருக்குன்ட்டு எவ்வளோ சீட்டுன்னு முதல் பிரிக்க போகிறோம். அப்புறம் எந்தெந்த தொகுதின்னு பிரிக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன் 210 தொகுதி எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது எப்படிங்க முதல்ல சொல்ல முடியும்? முன்கூட்டியே சொல்ல முடியாதுல்ல. ஒரு சிலவற்றை தான் சொல்ல முடியும். அப்புறம் அதுக்கு வேல்யூ இல்லாத போயிடும். தேர்தல் என்பது மக்கள் எல்லாம் அவரோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றப்பட வேண்டும். அது எல்லா மக்களிடத்திலையும் ஆழமாக பதிந்து விட்டது. மாற்றுனா அதிமுக தான் ஆட்சிக்கு வரணுங்க. ஏன்னா அதிமுக ஆட்சியில் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். மாண்புக்கு அம்மா இருக்கின்ற பொழுதும் கொடுத்தாங்க. அம்மா மறைவுக்கு பிறகும் 4 வருடம் 2 மாத காலம் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். எவ்வளோ திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்துருந்தோம். இந்த மாவட்டமே சாட்சி. தமிழ் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மக்கள் கொடுத்த கோரிக்கை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறோம். ஆனால் திமுக ஆட்சியில் அப்படி இல்லை. தினந்தோறும் ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்க, தினம் ஒரு பேர் வைப்பாங்க. அந்த பேரோட அன்றைய தினம் அவருடைய நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சு. அவ்வளோ பேர் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க, ஒரு குழு போடுவாங்க, அதுக்கு ஒரு தலைவர் போடுவாங்க, அதோட விட்டுருவாங்க. 52 குழு போட்டிருக்காங்க சார். 52 குழு என்னென்ன பணியை மேற்கொள்ளட்டுதுன்னு வெள்ளேறி கேட்டால் இது வரைக்கும் கிடையாது. இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெற்றி அறிவிப்பு விட்டு இன்றைக்கி கவர்ச்சிகரமாக திட்டத்தை அறிவித்து மக்களை ஏமாற்றி செயல்பட்டு கொண்டிருக்கிற அரசு இன்றைக்கி ஊழல் அரசாங்கம். இன்றைக்கு பல்வேறு துறைகள் ஊழல் பற்றி நடைபெற்றிருக்குது. அந்த எந்தெந்த துறைகள்
ஊழல் நடந்திருக்குது என்ற முறைகேடு நடந்திருக்குது என்ற அந்த பட்டியலிட்டு மேதகு ஆளுநர்கிட்ட கொடுத்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறோம். 4 லட்சம் கோடி இது வரைக்கும் நடந்திருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னொரு வேதனையான சமாச்சாரம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ முறைகேடு நடந்துருக்கு பாருங்க. 2026-27 நிதியாண்டின் நெடுஞ்சாலைத்துறைக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதியிலிருந்து விதிமுறையெல்லாம் மீறி இந்த மாதமே 2000 கோடி சாலை பணிக்கு ஜனவரி மாதம் ஒப்பந்தம் விட்டுருக்குறாங்க. அதாவது 2026-27 நிதியாண்டின் சட்டமன்றத்தில் வச்சு அதுக்கு ஒப்புதல் வாங்கி அப்புறம்தான் ஒதுக்க முடியும். இந்த ஆண்டுக்கு இந்த நிதியாண்டில் யார் ஆட்சிக்கு வராங்களோ அவர்கள் தான் அந்த திட்டத்தை நிதி ஒதுக்க முடியுமா ஒழிய இந்த ஆட்சியில் அதை கூட கடைப்பிடிக்காமல் விதிகளை மீறி முறைகேடாக நடந்திருக்குது. அந்த அளவுக்கு எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் தைரியமாக ஊழல் செய்கின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அது மட்டும் இல்லை, அதே போல் 650 கோடிக்கு கிராம சாலைகள் இன்றைக்கு அதை ரினியூல் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் விதிமுறைகளுக்கு புறம்பாக அறிவிக்கப்படுது. ஏன்னா தேர்தல் தோல்வி வந்துட்டுது. அந்த தோல்வியின் காரணமாக இந்த அறிவிப்பெல்லாம் திமுக அரசு வெளியிட்டிருக்குது. இதையெல்லாம் அதிமுக ஆட்சி வந்தவருக்கு இப்படி விதிமுறைகளுக்கு முரணாக டெண்டர் விட்டதை ஒப்பந்தம் விட்டதெல்லாம் ரத்து செய்யப்படும். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.